இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதனால அப்படின்னு கேட்டா, மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்கின்ற வாய்ப்புகளும் இந்த வருஷத்துல இருக்கு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருந்தாலும் தனுசு ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சுபிக்ஷம் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. தனுசு ராசியில 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி, மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டா 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதுல கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜி சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம். 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு என்ன வாரி வழங்க போறதுன்னு பார்க்க போறோம். இந்த வருஷம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எதனால அப்படின்னா, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு, குடும்ப நிலை உயரும் சூழ்நிலை ஏற்படும். உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி நிலைநிறுத்தப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமடைவதன் மூலமாக நிறைய சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் ஃபாரின் சம்பந்தமாக ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேன் சார், அது ஏதோ பெருசாக வளர்ச்சி இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு சி த க்ரோத் இன் இட். இதில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஹெச்ஆர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இதெல்லாம் இந்த வருஷம் வளர்ச்சியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய நிலத்தில் அமோக விளைச்சல் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவீங்க உங்கள் இந்த விவசாய நிலத்தை வச்சு. இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதாவது கோயில் சம்பந்தமான வேலை, இல்லை வேறு ஏதாவது இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அவர்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசி அவங்கள கவர் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆற்றல் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷம் எதிரிகள் தொல்லை இருக்காது, எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் இருக்காது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சுபிக்ஷம், சந்தோஷம் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு முதல் 5 மாதங்களுக்குள்ள திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல மென்டார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உங்களுடைய படிப்பு சார்ந்த இந்த பிஹெச்டி இதெல்லாம் தீசிஸ் சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கணும், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மென்டார் உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்கின்ற வாய்ப்புகளும் இந்த வருஷத்துல இருக்கு. வருஷ கடைசியில உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதனால அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வர்றதுனால. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த தாய் மகள் உறவில் சந்திப்பு நிகழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தாய் மகள் மட்டும் இல்லை, தந்தை மகன், தந்தை மகள் உறவில் பிரிவு இருந்ததுன்னா இது ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துக்கான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலினி துர்கா தேவியை வழிபட வேண்டும். சூலினி துர்க்கைங்கிறது ஒரு பவர்ஃபுல் தெய்வம். அந்த சூலினி துர்க்கை கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியாதவங்க சூலினி துர்க்கை மந்திரத்தையாவது சொல்லி வாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி, எதிரிகள் தொல்லை விலகும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026 ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.